ஸோ குட் மார்னிங் டு ஆல். ஸோ இன்றைக்கி வந்துட்டு எப்படி பார்சல் சர்வீஸில் நான் என்ன ஒர்க் பண்ணேன் அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்சல் சர்வீஸில் இந்த லோடு வரும் தெரியும், பெரிய பெரிய லாரிஸாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த லோடெல்லாம் வந்துட்டு வரும்போது உண்மையாகவே எங்கள் முதலாளியும் அம்மாவும் சரி, லோட்மேன் அண்ணாவும் சரி, உண்மையாகவே ரொம்ப நல்லவங்க. லோட்மேன் அண்ணா வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு வந்து என்னை கூட்டிகிட்டு போவார். ஒரு சில நேரத்தில் காலையிலேயே வந்துடும், இல்லை நைட்டு வந்திருக்கும். அதனால் காலையில் 6 மணிக்கே போக வேண்டியதாக இருக்கும். ஸோ பெரிய பெரிய பேல்ஸ் வந்து நிற்கும். அதெல்லாமே வந்து அண்ணா வந்துட்டு ஹூக்கு போட்டு இழுத்துறக்கூடாதுன்றது பார்க்குறது தான் என்னோடய வேலை. அதே நேரத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா சிக் ஷாம்பு பாக்ஸஸ் வரும் 100 200ன்னு சொல்லிட்டு, அந்த பாக்ஸஸில் வந்துட்டு எந்த ஒரு கிழிச்சலும் இல்லாமல் உடஞ்சி இல்லாமல் இருக்கணும். அது அப்படி இருக்குதுன்னா அது உட்காந்து எண்ணணும் உள்ளே எவ்வளோ சிக் ஷாம்பு ஷேஷேஸ் இருக்குது. அப்போல்லாமே ஷேஷேஸ் தான் 50 ஷேஷேஸு. ஸோ அந்த ஷேஷேஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாமே வந்து உட்காந்து எண்ணணும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதே நேரத்தில் வந்துட்டு இன்வேர்ட்ஸு அவுட்வேர்ட்ஸில் வந்துட்டு வேபிள்ஸ் வந்துட்டு கரெக்டாக இருக்கா, வேபிள்ஸ்க்கு வந்துட்டு சரியான பொருள் வந்திருக்கா, இல்லை பொருள் வந்துட்டு வேபிள்ஸ் வரலையா அப்படின்றத வந்துட்டு செக் பண்ணணும். அதுக்கடுத்து வந்துட்டு அந்த வேபிள்ஸை வந்து இன்வார்டில் எழுதணும். அதே நேரத்தில் டெலிவரி கொடுத்துருக்குறோம் அப்படின்னா அதெல்லாமே வந்துட்டு அவுட்வேர்டில் எழுதணும். மந்த்து எண்டு முடிஞ்சுது அப்படின்னா மறுபடியும் ரிவைஸ்டு வந்துட்டு எடுத்து எழுதணும். ஆல்ரெடி எவ்வளோ வேபிள்ஸ் இருக்குது அதெல்லாமே கரெக்டாக எழுதணும். தென் அதே நேரத்தில் இருக்கிற வேபிள்ஸுக்கு எல்லா பொருளும் குடோனில் இருக்கான்னு செக் பண்ணணும். டெலிவரி ஆகிருக்கிறதுக்கு கரெக்டாக டெலிவரி கொடுத்துருக்குறோமா, இல்லைன்னா வந்துட்டு தப்பாக கொடுத்துருக்குறோமா, இல்லைன்னா வேபிள்ஸ் வந்துட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். இதே நேரத்தில் தான் வந்துட்டு அவங்க கொரியர் சர்வீஸை வந்துட்டு எடுத்திருந்தாங்க. ஸோ உண்மையாகவே அதுவும் எனக்கு ஒரு நல்ல அனுபவம் தான். கொரியர்லேயும் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு கொரியர் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதை வந்துட்டு வாங்கி வச்சு அதுக்கு வந்துட்டு பில் போட்டு வச்சுட்டு பேங்க்குக்கெல்லாம் போய்ட்டு கொரியர் எடுத்துகிட்டு வரணும். இந்தியன் பேங்க்கும் ஸ்டேட் பேங்க்கும் போய்ட்டு கொரியர் எடுத்துகிட்டு வரணும். தென் அதுக்கெல்லாமே வந்துட்டு கொரியர் எடுத்துகிட்டு போகிற ஸ்ரீனிவாஸ் அண்ணான்னு சொல்லியிருக்காங்க. அந்த அண்ணன் வரத்துக்குள்ளே வந்து நான் இதெல்லாமே ரெடி பண்ணி வைக்கணும். உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சம்பளம் குறைவு 150 ரூபா அப்படின்னாலும் எப்பவும் வேலை இருந்துக்கிட்டே இருக்கும், பரபரப்பாக இருந்துக்கிட்டே இருக்கும். மந்த்லி அப்படின்னும்போது அந்த ரிவைஸ்டு பண்ணி எழுதும்போது வந்துட்டு நைட்டெல்லாம் உட்காந்து எழுத வேண்டியதாக இருக்கும். 12 மணிக்கு 1 மணி வரைக்கும் கூட வந்துட்டு அது எழுத வேண்டியதாக இருக்கும். ஏன்னா மறுநாள் வந்துட்டு மறுபடியும் லோடு வந்துருச்சு அப்படின்னா எழுத முடியாது, டெலிவரி கொடுக்க முடியாது. ஸோ அதனால் வந்து நைட்டெல்லாம் உட்காந்து எழுத வேண்டிய இதாக இருக்கும். உண்மையாகவே எனக்கு ரொம்ப சந்தோஷமான காலகட்டம் அந்த 92லேருந்து 97 வரைக்கும். நன்றி.